செப்டம்பர் முதல் வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் ஒரு சில வாரங்களா ஒரு மாசங்களாவே பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் நம்ம கவுண்டர்ல கண்டினியூ ஆடம் பிடிச்சிட்டு இருந்து, ஆனா இப்ப புது வரவுகளே ரொம்ப அதிகமா வந்ததுனால இந்த வார கவுண்டர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்க போகுது. சோ வாங்க நம்ம அப்கமிஷனோட வீக்லி டாப் 10 கவுண்டர்ல என்னென்ன படங்கள் இடம் பிடிச்சிருக்கு, எந்தெந்த கவுண்டர் பிடிச்சிருக்குன்றத போய் பார்த்துருவோம். நம்ம ஊரில் 10வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் கேப்டன் பிரபாகரன். கேப்டன் பிரபாகரன் படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் முடிஞ்சு, இது 3வது வாரம். ஆனா இந்த 3வது வாரத்துல ஒரு தேட்டர்ல கூட ஓடுற மாதிரி இல்ல நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் வீக்லயே அது 10 தேட்டர்ல தான் ஓடிச்சு, எல்லாமே சிங்கிள் ஷோன்ற மாதிரி தான் இருந்தது. இதுக்கு நான் சில வீடியோக்களே போட்டிருந்தேன். ஆனா விஜயகாந்த் ரசிகர்கள் என்னவே ஏட் பண்றாங்க. ஆனா என்ன ஃபேக்டா இருக்கோ அதை பேச வேண்டியதா இருக்கு. ஆக்சுவலி விஜயகாந்த் பத்தி இன்னைக்கு நிறைய பேர் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க, நிறைய சேனல்ஸ் உருவாயிடுச்சு, நிறைய பேர் வியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா நான் 2020 டைம்லயே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். ஆக்சுவலி அப்பலாம் விஜயகாந்துக்கு அதிகமா வீடியோஸே வராது. அப்பலாம் அரசியல் ரீதியா விஜயகாந்த் நிறைய ஏட்டிங்லாம் இருந்தது. ஆனா அப்பவே நான் வந்து அவருக்கு வீடியோ போட்டிருந்தேன். சோ எத்தனை பேருக்கு ஞாபகம் வரும்னு தெரியல. ஏன்னா நான் இன்னைக்கு விஜயகாந்த் பத்தி புதுசா பேசுற மாதிரி ஆக்சுவலி புதுசா நிறைய சேனல் முளைச்சி நிறைய பிக்கப் ஆயிடுச்சு. அவங்களாம் நிறைய ஜால்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அந்த மாதிரி நம்மளையும் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. ஆனா அது என்னைக்குமே எப்பயுமே நடக்காது. என்ன சினிமால இருக்கோ அதை தான் நான் பேசுவேன். விஜயகாந்த் சினிமால வந்து ஒரு வேற லெவல் மனுஷங்க. அவரை பத்தி எவ்வளவு நல்ல விஷயங்கள் பேசியிருக்கோம். கேப்டன் பிரபாகரன் பொழுது இந்த படம் 2 வாரம் தான் ஓடி இருக்கு. 3வது வாரத்துல வாஷ் அவுட் ஆகுது. 2 வாரமே தியேட்டரிக்கல் கம்மி, வெறும் 10 தியேட்டர் சிங்கிள் ஷோ. அதுக்கே பெருசா இங்க ஆடியன்ஸ் வரல. அதனால தான் 3வது வாரத்துல வாஷ் அவுட். அதை தாண்டி இந்த படத்தோட பாக்ஸ் ஆபீஸ்ல எக்கச்சக்கமான உருட்டு 10 கோடி 5 கோடி. ரியலா இந்த படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் வெறும் 6 கோடி கிட்ட தான் வந்திருக்கு. அதுக்கான முக்கிய காரணம் இவங்க டிக்கெட் ரேட்லாம் நிறைய இடங்களில் கம்மியா வச்சிருக்காங்க. சோ அதனால தான் அந்த 5-6 கோடி கிட்ட தான் வந்திருக்கு. 8 9 10 கோடின்றதுலாம் வந்து அவ்வளோலாம் வரல. ஏன்னா இவங்க சொல்ற கலெக்ஷனுக்குலாம் அவங்க கொடுத்த தியேட்டர்களுக்கு நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தாலே வராது. அதை நான் பல தடவை சொல்லிட்டேன். அதை மீறி இந்த படம் லாபமா நஷ்டமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா லாபம் தான். ஏன்னா ரீரிலீஸ் தான். இவங்க வந்து அந்த பப்ளிசிட்டி பிரிண்டிங் பிரஸ் அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் பண்ணிருப்பாங்க. சோ அதுக்கு 6 கோடி கிட்ட வசூல் வந்தாலும் ஷேர் அது எல்லாம் போய் இவங்களுக்கு ஒரு 3 கோடி கிட்ட வந்திருந்து, இல்ல 2 கோடி வந்திருந்தா கூட அது ப்ராஃபிட் தான் ப்ரொடியூசர் சைடுல. அதை தாண்டி விஜயகாந்த் பல பேரை வாழ வச்ச மாதிரி இந்த படம் மூலமா ரீரிலீஸ்ல எப்பவுமே வந்து தியேட்டர்காரங்களா ஒரு ப்ராஃபிட் இருக்கும். சோ அந்த மாதிரிலாம் இந்த படம் மூலமாவும் நிறைய பேர் சம்பாதிச்சிருக்காங்க. ஆனா புது படத்துல நிறைய ப்ராஃபிட் கிடைக்காது. நான் ஏற்கனவே சச்சின் படத்தெல்லாம் பத்தி பேசியிருக்கேன். அந்த படம் 15 கோடி வசூல் பண்ணி 25 நாள் இதுக்கு ரீரிலீஸ்லயே ஓடிச்சு. 25 நாள் தாண்டி கூட தியேட்டரிக்கல் வந்து ஒரு 5 தேட்டர் என்ன கொடுத்துருப்பாங்க. நான் குட் பை டேக்லி வந்த டைம்ல வீடியோ போட்டிருப்பேன் வீக்லி டாப் 10ல. இதுக்கு இவ்வளவு லென்த்தா நான் இந்த வீடியோல பேசணும்னு அவசியம் இல்லை. பட் நிறைய பேர் என்னவோ விஜயகாந்தை ஏட் பண்ற மாதிரி அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. என்ன இருக்கோ அதை தான் பண்ண முடியும். உங்களுக்கு விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும்னா வச்சுங்க. ஆனா என்ன ரியலோ அதை தான் பண்ண முடியும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தேர்ட் வீக்லயே சென்னையை பொறுத்தவரைக்கும் வாஷ் அவுட் ஆகுது நம்மளுது ரீல் அந்து போச்சு அப்படின்றது. ஒரு படம் பெஸ்ட்னா பெஸ்ட், ஒஸ்ட்னா ஒஸ்ட், ஓகேனா ஓகே, இல்ல கேப்டன் பிரபாகரன் ஒரு ஓகேவான படமா இருந்திருக்கு. அப்புறம் இன்னும் இந்த கேப்டன் பிரபாகரன் நிறைய விஷயங்களுக்கு நான் ஃபுல்லா பேச முடியல. ஏன்னா பேசணும்னா நிறைய நேரம் பேசணும். பட் இந்த வீடியோ லென்த்தா போகன்றனால கட் பண்ணிப்போம். நம்ம கூட அடுத்ததா இதே 10வது இடத்துல பார்க்க போற படம் குற்றம் புதிது. குற்றம் புதிதுன்ற படம் போன வாரம் ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட போன வாரம் ஒரு 10 சின்ன படங்கள் கிட்ட வந்தது. அதுல இந்த படம் மட்டும் கொஞ்சம் சர்வே ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் வீக்கே ஒரு 20 தேட்டர் கிட்ட கொடுத்திருந்தாங்க. இப்ப 2வது வாரத்திலயும் பாத்தீங்கன்னா ஒரு 5 தேட்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய விஷயம் சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 7-8 படங்களுக்கு மேல தியேட்டரை வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. இல்ல இந்த படம் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 தேட்டர் கிட்ட ஓடுது. 4ல இருந்து 5 தேட்டர் கிட்ட ஓடுது. சிங்கிள் ஷோன்ற மாதிரி தான் இருந்தாலும் இது ஒரு பெரிய விஷயம் தான். ஒரு ஆல் அட்ரஸே இல்லாத ஒரு மாதிரி சின்ன படங்களுக்குலாம். அதை தாண்டி இந்த படம் இந்த அளவுக்கு போகுதுன்னா இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டரா இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா படம் கிரைம் த்ரில்லர், சைக்கோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறதா வந்திருக்கு. இந்த மாதிரி ஆடியன்ஸா இருந்தீங்கன்னா இந்த குற்றம் புதிது படம் உங்களை கண்டிப்பா ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. நம்ம கூட 9வது இடத்துல பார்க்க போற படம் F1 படம் ஜூன் 29 ரிலீஸ் ஆச்சு. இப்ப செப்டம்பர் 5 கிட்ட வந்துட்டும். கிட்டத்தட்ட வந்து 2 மாசம்னா அதுவே ஒரு 65-70 நாள் கிட்ட வந்துச்சு நினைக்கிறேன். இந்த படம் இன்னைக்கும் ஒரு ஸ்கிரீன்ல ஓடுது. சிட்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கும் 2 ஷோ ஓட போகுது. ஸோ F1 தியேட்டரிக்கல் சர்வேன்றது கண்டினியூவா இருந்துகிட்டே இருக்கு. அதை தாண்டி இந்த படத்தை ஒவ்வொரு வாரம் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா லாஸ்ட் நம்ம ஜராசிக் வேல்ட் அப்புறம் இன்னும் நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்போம். அதெல்லாம் வந்து தியேட்டர் கொடுக்கலாமா வேணான்ற மாதிரி கொடுத்து போயிட்டு இருக்கு. ஆனா அதை தாண்டி அதுக்கெல்லாம் முன்னாடியே வந்த இந்த F1 பாத்தீங்கன்னா இன்னமும் மைல்டா சர்வேன்றது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அதை தாண்டி இந்த படம்ன்றது பெட்டரா இருக்கு. இப்பெல்லாம் தமிழ்ல 100 நாளைக்கு தியேட்டரிக்கல படம் ஓடுறது இல்லைங்க. இங்கிலீஷ்ல தான் அது கிட்ட நெருங்குற படங்கள் வருது. அதுல F1 ஒரு மிகப்பெரிய ரன்னிங் சர்வே எடுத்துட்டு இருக்கு. நம்ம கூட 8வது இடத்துல பார்க்க போற படம் பேட் கேர்ள் படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. கிட்டத்தட்ட ஒரு 30-25 தேட்டர்கள் கொடுத்துறோம் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து வெற்றிமாறன். இனிமேல் நான் ப்ரொடியூஸ் பண்ண போறதுல இந்த படத்துக்கு 1008 பிரச்சனை கொடுத்துட்டாங்கன்னு பேசியிருக்காரு. தயவு செய்து ப்ரொடியூஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் ஒரு சில இடங்களில் சொல்லியிருக்கேன் வெற்றிமாறன் ஒரு விஷயம் சொல்லிட்டு அது ஸ்லோ பாய்ஸ்னா நிறைய இடத்துல இருந்ததை தாண்டி இங்க வந்து ஒரு ஆறாவே மாறி இந்த பேட் கேர்ள் படத்தை எடுத்திருக்காரு. ஒரு கம்யூனிட்டியை வந்து சுட்டி காட்டி இந்த பொண்ணுங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு காட்டுறதுக்கு என்னதான் துணிச்சல் வருதுன்னு தெரியல. ரியலாவே சொல்லுங்க, யாராச்சும் உங்க கம்யூனிட்டியில இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து தியேட்டர்ல விட போறாங்க அப்படின்னாக்கா நீங்க பொறுத்துப்பீங்களா? பேட் கேர்ள் அப்படின்றது நீங்க யாரை வேணாலும் சுட்டி காட்டி எடுத்துடலாம். கம்யூனிட்டியே சொல்லி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த பேட் கேர்ள் இவங்க பண்ற விஷயம் என்ன மாதிரி இதுன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. புரியலன்னா நாளைக்கு இந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு நானும் இந்த படத்துல வர மாதிரி ஆகணும்னு உங்க வீட்டு பொண்ணு சொல்லும் போது அப்ப புரியும் நினைக்கிறேன். இந்த படத்தை பத்தி நான் பேசணும், வெற்றிமாறன் இன்னும் நிறைய இந்த மாதிரிலாம் பேசணும்னு நினைச்சாக்கா ரொம்ப
ரொம்ப பெருசா போகும். நமக்கு ஒரு 7வது இடத்துல பார்க்க போற படம் காட்டி. இந்த காட்டிங்கிற படமும் நாளை தான் ரிலீஸ் ஆகுது. இது ஒரு தெலுங்கு தமிழ் பைலிங்குலா வருது. ஆக்சுவலி தெலுங்கு மாநிலத்தில் என்ன ஒரு நடந்த சம்பவம் தான் நினைக்கிறேன். இது படம் ட்ரைலர் பார்க்கும்போது ரியல் சம்பவம் மாதிரி தான் இருக்கு. நம்ம அனுஷ்கா இந்த படத்துல ஒரு மிக முக்கிய கேரக்டரா ஆக்சுவலி அவங்களுக்கிட்டே வந்து வடிவமைச்ச மாதிரி ஒரு கேரக்டர். அதை தாண்டி இந்த படத்துல நம்ம விக்ரம் பிரபுவும் நடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கும் ஒரு நல்ல கேரக்டர் இருக்கு. படம் ட்ரைலர் பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல ப்ராமிசிங்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பார்ப்போம் படம் என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்ட்டு. தேட்டரிகள் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கும் ஒரு 30 தேட்டரிகள் கொடுத்துருக்காங்க. ஷோஸ்னு பார்க்கும்போது நம்ம பேட் கேர்ளை விட இந்த காட்டிக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. என்னதான் தெலுங்கு ரேஞ்சில் படம் இருந்தாலும் தமிழுக்கும் அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி தமிழ் பைலிங்குவல் மாதிரி தான் இருக்கு படமும். பார்ப்போம் இந்த காட்டியை நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ல தான் வைக்கிறோம். படம் என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணி அடுத்த வாரம் என்ன கவுண்டர்ல வருதுன்ட்டு. நம்ம கூட 6வது இடத்துல பார்க்க போற படம் காந்தி கண்ணாடி. காந்தி கண்ணாடி படமும் நாளை தான் ரிலீஸ் ஆக போது. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் தான் கவுண்டர் பண்றோம். இந்த படத்துக்கும் 30 தேட்டருக்கு மேல கொடுத்துருக்காங்க. ஷோஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு காட்டியை விட கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கு. அப்புறம் இந்த காந்தி கண்ணாடி படத்துல நம்ம பாலா ஹீரோவா இன்ட்ரோடக்ஷன் ஆகுறாரு. ஆனாலும் டைட்டில் கேரக்டரா பார்த்தீங்கன்னா நம்ம பாலாஜி சக்திவேல் தான் இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னொன்று வந்து இந்த படத்துல பாலா இருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து இப்போ ஒரு நல்ல ஹெல்பிங்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ஓப் கொடுத்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி அவங்களாம் தியேட்டருக்கு போவாங்களா இல்லையான்றது கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நாளைக்கு பார்த்துருவோம். ஆனா படமா பார்க்கும்போது இந்த படத்துல பாலாஜி சக்திவேல் அர்ச்சனா அவங்க தான் பெரிய கோரா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலி பாலா முதல் படமே இன்ட்ரோடக்ஷன் ஆனாலும் கதைக்கு சம்மந்தப்பட்டு தான் ஒரு முக்கிய லீட் எடுத்து பண்ணுன்ற மாதிரி இல்லாம ஒரு கதையை நாயகனா வர மாதிரி தான் இருக்கு. பாலாக்கு நிறைய ஹெல்பிங் மைண்ட் செட்லாம் பார்த்துட்டு யூடியூப்ல சப்போர்ட் பண்ற எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ஸோ அவங்களாம் தியேட்டரில் போய் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, படம் ரிவ்யூவா எப்படி வந்திருக்கு, தியேட்டரிக்கல என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கன்றலாம் நம்ம நெக்ஸ்ட் வீக்ல பார்த்துருவோம். நம்ம கூட 5வது இடத்துல பார்க்க போற படம் மகாவதார் நரசிம்மா. மகாவதார் நரசிம்மா படம் ரிலீஸ் ஆகி 6 வாரம் முடிச்சு 7வது வாரம் நினைக்கிறேன். இப்போ கூட இந்த படம் 2D 3Dன்னு சொல்லிட்டு நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் 2 சொல்லி 4 ஷோ ஓடுது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 42 நாள் ரேஞ்சில் இந்த படம் வந்துருச்சு. அடுத்த ஒரு வாரம் ஓடினாக்கா உங்களுக்கு 50 நாள் ரேஞ்சில் வந்துடும். ஸோ மகாவதார் நரசிம்மா பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் கண்டினியூவா கொடுத்துட்டு இருக்கு. எவ்வளவு படங்கள் வந்தாலும் இந்த படம் அவுட் ஆகாம அப்படியே நின்று சர்வே பண்ணிட்டு இருக்கு. ஸோ நல்லா இந்த அளவுக்கு டாப் கவுண்டர் கொடுத்துருக்கோம். புது படங்கள்லாம் எக்ஸ்பெக்டேஷன்ல வச்சாலும் இந்த படம் பண்ண பர்ஃபார்மன்ஸ் வச்சு நம்ம கூட 4வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் தலைவன் தலைவி. தலைவன் தலைவி மகாவதார் நரசிம்மா ரெண்டும் ஒரே டைம்ல தான் வந்து. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகியும் உங்களுக்கு 7 வாரம் முடிச்சு இது 8வது வாரம். படம் 43வது நாள் அடுத்த வாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3 தேட்டரிகள் ஓடுற மாதிரி தான் இருக்கு. இந்த வாரத்தில் ஒரு 10 தேட்டரிகள் கிட்ட ஓடுற மாதிரியே இருக்கு. அதை தாண்டி இந்த படத்துக்கு ஷோஸ்ன்றது சும்மா ஏதோ போட்டுலாம் ஓட்டலைங்க. தேட்டரிகள் மைல்டான கூட்டம் வருது. அதனால தான் அடுத்த வாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்கிரீனும் அலாட் பண்ணியிருக்காங்க. தலைவன் தலைவி நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுச்சு. அதை தாண்டி அந்த 50வது நாள் அப்படின்ற பர்ஃபார்மன்ஸையும் கொடுக்க போகுது தேட்டரிகள் கண்டிப்பா. ஏன்னா இந்த வாரம் தேட்டரிகள் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் படங்கள் வந்திருக்கு. நிறைய தேட்டரிகள் பேருக்கு அப்படி இருக்கும் பொழுதும் ஒரு 3 தேட்டரிகள் ஒரு 40 நாளைக்கு மேல ஓடின படத்துக்குலாம் சொன்னீங்கன்னா கண்டிப்பா அது பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் கொடுப்பாங்க. நம்ம கூட அடுத்ததா இதே 4வது இடத்துல பார்க்க போற படம் லோகா. லோகா போன வாரம் ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலி ரிலீஸ் ஆகும்போது ஏதோ மலையாள படத்துக்கு ஒரு 20 தேட்டரிகள் தர மாதிரி தராங்கன்னு பார்த்தோம். ஆனா படம் அந்த வீக்கெண்ட்லயே பிக்கப் ஆகி ஒரு சம தேட்டரிகள் பர்ஃபார்மன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சது. வீக் டேஸ்லயும் வீக்கெண்ட் மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருந்தது. ஸோ அதன் தாக்கமா இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி படமா 100 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்த படமா வேர்ல்டு வைடா மாறிடுச்சு. ஆனா நம்ம தமிழ்ல ஒரு மிகப்பெரிய வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. பட் தமிழ்ல இவங்க ரிலீஸ் பண்ணதுக்கும் இந்த படம் பண்ற பர்ஃபார்மன்ஸுக்கும் அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ அதனால தான் ரொம்ப நாளா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க தலைவன் தலைவிக்கு அந்த ஒரு கவுண்டர்லயே நான் இந்த ஒரு படத்தையும் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். இந்த படம் போன ஒரு வாரத்தில் பண்ண பர்ஃபார்மன்ஸ் மட்டும். ஏன்னா இந்த 2வது வாரத்தில் தேட்டரிகள் ஆக்சுவலி நிறைய புது படங்கள் வந்ததுனால கம்மி பண்ணிட்டாங்க. லாஸ்ட் வீக்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தேட்டரிகள் மெயின் ஸ்கிரீனே எடுத்துச்சு இந்த படம். ஸோ அந்த அளவுக்கு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பெற்று இருந்தது தமிழை பொறுத்த வரைக்கும். ரியலா தமிழ்நாட்டில் லாஸ்ட் வீக்ல எந்த படமும் தேட்டரிக்கல்ல ஓடல. இந்த படம் மட்டும் தான் பர்ஃபார்மன்ஸ் பெருசா பண்ணிட்டு இருந்து மற்ற படங்களை தாண்டி அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்குபைன்ஸ்ன்றது ரொம்ப பெருசா இருந்தது லோகா படத்துக்கு. ஆனா அதற்கெல்லாம் இந்த படம் அவ்வளவு பெரிய வர்த்தான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல போய் உட்காந்துறாதீங்க. இந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லி ஏமாந்து போக ஒரு சில ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் ஆடியன்ஸுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி நார்மலா போய் உட்காந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும். நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல போய் உட்காந்துட்டேன். எனக்கு எல்லாம் இந்த உள்ளூரை அந்த படத்துலலாம் பாத்தீங்கன்னா கடைசி கிளைமேக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல் கூஸ் பம்ப்ஸா இருக்கும். அந்த மாதிரி அந்த படத்துல ஒரு 2-3 சீன்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஆனா அந்த லோகா வந்து நிறைய இடத்துல பிளாட்டா தான் போகுது. ஆனா இங்க கேரளாக்காரங்கிட்ட என்ன ஒரு விஷயம்னா ஒரு சில விஷயங்கள் அப்படியே வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ஒரு மாதிரி கொடுத்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி இந்த கதைக்குள்ள வந்து ஒரு சில விஷயங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பார்க்க போனால் இது ஓல்டு ஸ்கிரிப்டுங்க. ஆக்சுவலி ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்து கொட்டப்பட்டவங்களுக்குலாம் இது வந்து என்னடா இது இப்போதான் வேம்பேருக்கே வந்திருக்கீங்களான்ற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே இவங்க வேம்பேருக்கு ஒரு விஷயங்கள்லாம் பண்ணி கண்டிப்பாக படத்தை வந்து ப்ராமிசிங்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னோட கற்பனைக்கு நான் இன்னும் வேற லெவலெல்லாம் எதிர்பார்த்தேன். ஆனால் அவ்வளோலாம் கிடையாது. ஒரு கேரளா படம் மாதிரி ஒரு நார்மல் ஸ்கிரிப்டில் இந்த படம் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹியூமன் அதுக்கப்புறம் ஒரு சூப்பர் ஹீரோன்ற மாதிரி ஒரு கான்செப்டில் வச்சிருக்காங்க. அதில் இந்த படத்தில் மெயின் லீடு கல்யாணி பிரியதர்ஷினி தான். உங்களுக்கு தவினா தாமஸ் துல்கர் சர்மா அப்பப்போ வந்தாலும் அவங்களெல்லாம் விட நம்ம டான்ஸ் மாஸ்டர் சாண்டி இந்த படத்துல கலகராருங்க மனுஷன். லியோல ஒரு சின்ன கேரக்டர். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு 100 லியோக்கு நடிப்பு என்ன இருக்குமோ அதை கொடுத்துருக்காரு இந்த ஒரு படத்துல. செகண்ட் பார்ட்லாம் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் லெவல்றது ஓரளவுக்கு பெஸ்டா பண்ணிருக்காங்க. ஆனா அதை இன்னும் பிரம்மாண்டமா பண்ணி ரொம்பலாம் பண்ணாங்கன்னா ஹாலிவுட் லெவல்லே இந்த படம் அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த படம் பெஸ்டா போகுதுன்னு யாராச்சும் ஓவர் இன்டெலிஜென்ட்டா இருந்து இது ஒரு வேற லெவல் ஹைப் இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சாதீங்க. இது ஒரு மாதிரி ஒரு டிராமாட்டிக்கா ஒரு சவுத் இந்தியன் காமிக் அந்த பேஸ்ல வந்து இந்த படம் இருக்கு. ஸோ படம்
படம் வந்து கண்டிப்பா ஓகேன்றதை தாண்டி பெஸ்ட்ன்றே சொல்லலாம். ஆனா நான் இன்னும் ரொம்ப பெருசா எதிர்பார்த்துட்டேங்க. இந்த மாதிரிலாம் பேசும்போது நிறைய பேர் என்னடா எதிர்பார்த்துட்டு என்னடா வச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஆல்ரெடியே வீடியோ ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. இந்த லோகா அப்படின்ற டைட்டிலேயே நான் அந்த டைட்டில் வச்சு நிறைய லோகா அந்த மாதிரி இப்பெல்லாம் பேரலல் யூனிவர்ஸ் மாதிரிலாம் நிறைய வந்துச்சு. ஓவர் லெவலில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இந்த லோகா படம் சாப்டர் 2ன்றதுலாம் நான் யோசிக்கிற அளவுக்கு கண்டிப்பா போறல. ஏன்னா அவங்க பேஸ் என்னன்றது எனக்கு புரிஞ்சு போச்சு. எனிவே இப்ப இருக்கிற நார்மல் நிறைய ஒரு பேசிக் படங்களுக்கு மத்தியில் இந்த லோகான்றது கண்டிப்பா வந்து உங்களுக்கு புது அனுபவத்தை தரும். ஸோ அந்த மாதிரி விரும்புறவங்க கண்டிப்பா அந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. ரொம்ப சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்ம கூட மூணாவதுல பார்க்க போற படம் தி கான்ஜூரிங் லாஸ்ட் ரைட்ஸ். இது ஒரு இங்கிலீஷ் படம். இந்த படத்தை ஏன் இவ்வளவு டாப்ல கொடுத்துருக்கா, இந்த படத்துக்கு ஒரு 38 கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆனா ஷோஸ்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு. நான் இந்த வாரம் ரிலீஸ் ஆன ஒரு 3 படங்கள் கிட்ட 30 தேட்டர்னு சொல்லியிருந்தாலும் அங்க வந்து 2, 3, 4ன்றதே ரொம்ப ரேரா இருக்கு. ஒண்ணுங்கிற மாதிரிலாம் கூட ஷோஸ் கொடுத்துருக்காங்க நிறைய தேட்டரை பொறுத்த வரைக்கும். ஆனா இந்த தி கான்ஜூரிங் பாத்தீங்கன்னா தேட்டரிக்கல்ன்றதே ஒரு பெரிய தேட்டரிக்கல், சீட் கெபாசிட்டி நிறைய உள்ளது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்தது இல்லாம இப்ப மற்ற படங்கள்லாம் அங்கங்க தான் ஃபாஸ்ட் ஃபீலிங் இருக்கு. ஆனா இந்த படத்துக்கு நிறைய ஃபாஸ்ட் ஃபீலிங் ஷோஸ் இருக்கு. ஸோ அதனால தான் மற்ற படங்களை தாண்டி இந்த படத்தை இவ்வளவு தூரம் டாப்ல கொண்டு வந்து வைக்கிறதுக்கான விஷயம் இருந்திருக்கு. அதை தாண்டி இந்த கான்ஜூரிங் சீரிஸ்ன்றதே பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர வேற லெவல் ஹிட்டான சீரிஸா நம்ம ஹாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் இருந்திருக்கு. ஆனா ஓப்பனா எனக்கு இந்த சீரிஸ் பிடிக்கவே இதே என்னடா பேயும் காணும் ஒன்னும் காணும், என்னடா பில்டப் பண்றீங்க, ஏதோ ஸ்பிரிச்சுவலாஸ் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசி ஒரு ட்ரூ பேஸ்ட் அப்படின்னு போட்டாலே படத்தை ஓட வச்சிருவீங்களா, என்ன ஒரு இட்டு கொடுத்தது இந்த படம். எனக்கு அவ்வளவு இந்த படத்துல சாட்டிஸ்ஃபைட் ஆகல. ஆனா இந்த ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு ஏதோ ப்ராமிசிங்கா தெரியுதுங்க. ஆக்சுவலி கான்ஜூரிங்ல எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த தாண்டி இந்த படத்துல கொஞ்சம் நிறைய பண்ணிருக்காங்களோன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஸோ பார்ப்போம். மக்கள் இந்த படத்து மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு நிறைய தேட்டரிக்கல் புக்கிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பா நல்லா தான் வரும் தோணுது எனக்கு. அந்த ட்ரைலர்ஸ்லாம் பார்க்கும்பொழுது அதை எந்த அளவுக்கு தி கான்ஜூரிங் காப்பாத்துதுன்னு பார்ப்போம். ஆல்ரெடி இப்போ ஹாலிவுட் படம் தான் வந்து நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு நம்ம தேட்டரிக்கல. அது கண்டிப்பா அந்த கான்ஜூரிங்கும் எந்த ஒரு குறையும் வைக்காம தான் போக நினைக்கிறேன். ஏன்னா அவனுங்க சீன்ஸ் ஆகும்ன்றத தாண்டி ஃப்ரேமாவும் மியூசிக்காவும் வந்து வேற லெவல் தாறுமாறு பண்றாங்க. ஸோ தடுக்க முடியாதுங்க. நம்ம கூட ரெண்டாவது இடத்துல பார்க்க போற படம் கூலி. கூலி படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிஞ்சு இது 4வது வாரம். இந்த வாரத்தில் 25 நாள் போஸ்டர் வரும். கூலி படம் பண்ண பர்ஃபார்மன்ஸ்லாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அதை தாண்டி இந்த படம் பண்ண பாக்ஸ் ஆஃபீஸ் அந்த விஷயம்லாம் பார்த்துருக்கோம். இந்த படம் வந்து தேட்டரிக்கல் ரைட்ஸுக்கு வித்ததுக்கே பார்த்தீங்கன்னா நெருங்கி வந்துருச்சு. அதை தாண்டி நான் ஏற்கனவே சொல்றதாங்க ஓவர் நெகட்டிவிட்டிலையும் இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்றது அந்த ஒரு ரீசன்லேயே தான் இந்த படத்தை நான் இந்த அளவுக்கு டாப்ல கொடுத்துட்டு இருக்கேன். அதை தாண்டி இப்போ இந்த 4வது வாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 தேட்டரிக்கல் கிட்ட நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது என்னதான் ரஜினி படம், சன் பிக்சர், ரெட் ஜெயிண்ட் இந்த மாதிரிலாம் இவ்வளவுதான் இருந்தாலும் இந்த வாரம் வந்திருக்க எக்கச்சக்க படங்கள் இருக்குங்க. ஸோ அதுக்கு மத்தியில் இந்த அளவுக்கு தேட்டரிக்கல்ன்றது ஓரளவுக்கு பரவாயில்லாத விஷயம் தான் சொல்லுவேன். அதை தாண்டி இந்த படத்தோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸை வச்சு நம்ம பார்க்கும்போது தான் இந்த அளவுக்கு டாப் கவுண்டர்ல கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இல்ல ஒவ்வொரு கேட்டகரியா பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம லோகாவை மேல கொடுக்க வேண்டியிருக்கும், இல்ல கான்ஜூரிங் மேல தர வேண்டியிருக்கும், இல்ல தலைவன் தலைவி மேல தர வேண்டியிருக்கும். ஏன்னா இப்ப நான் சொல்ற எல்லா படங்களும் ஒவ்வொரு ஸ்பெஷல்ஸ் இருந்துட்டு இருக்கு. ஆனா ஒட்டுமொத்தமா ஒவ்வொரு ஸ்பெஷல்ஸையும் எல்லாத்தையும் உட்காந்து அனலைசிஸ் பண்ணும்போது நம்ம கூலியை இந்த வாரம் 2வது இடத்துல கொடுக்கிறது பெரிய தப்பு இருக்கான்னு தான் தோணுது. திருப்பியும் சொல்லணும்னா ஓவரா முட்டு கொடுத்த கேப்டன் பிரபாகரன் ஒண்ணுமே இல்லாம இப்ப தியேட்டர் வாஷ் அவுட் ஆயிடுச்சு. அப்போ கூட நான் கவுண்டர்ல வச்சிருக்கேன் அந்த படத்தை. நிறைய பேர் என்னதான் நைட்டிவிட்டியா சொன்னாலும் ஆனா இங்க கூலியை வந்த நாள்ல இருந்தே அடிக்க ஆரம்பிச்சாங்க, தடுக்க ஆரம்பிச்சாங்க, காலை பிடிச்சி வடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கும் அந்த படம் சர்வே ஆகி 4வது வாரத்தில் சக்சஸா போகுதுன்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆக்சுவலி இந்த படத்தை இவ்வளவு டாமினேட் பண்ணல ஒரு நெகட்டிவிட்டியா அப்படின்னும் போது கண்டிப்பா நான் இந்த படத்தை இந்த அளவுக்கு மேல போயிருக்க மாட்டேன். அவ்வளவு நெகட்டிவிட்டி பண்ணியும் இந்த படம் வந்து தோத்துறாம போயிட்டு இருக்குல்ல உங்களுக்கு. படம் வந்து 3 வாரம் ஆயிட்டாலும் உங்களுக்கு லோகாக்கு இணையா வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ன்றது இந்த படம் எடுத்துட்டு தாங்க இருந்தது. லாஸ்ட் வீக் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு கூலியோட அந்த ஒரு தியேட்டரிக்கல் பர்ஃபார்மன்ஸ்ன்றது தமிழ்நாட்டில் இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அனலைசிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க யாராச்சும் இந்த கவுண்டர் ஹீரோ பேஸ்டா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தெரியலாம். ஆனா எனக்கு அப்படிலாம் பண்ண வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஏன்னா நம்ம எந்த ஹீரோக்கும் ஏற்றவும் கிடையாது, லவ்வரும் கிடையாது. யார் பெஸ்டா இருக்காங்களோ ஆக்சுவலி சினிமா லவர், அதனால யாரு இங்க பெஸ்டா பண்றாங்களோ அவங்க டாப். நம்ம கூட முதல் இடத்துல பார்க்க போற படம் மதராசி. மதராசி படம் நாளை தான் ரிலீஸ் ஆகுது. நம்ம எக்ஸ்பெக்டேஷன் தான் கவுண்டர் பண்றோம். எக்ஸ்பெக்டேஷன்ல ஏன் இந்த அளவுக்கு கவுண்டர் பண்றோம்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு தியேட்டரிக்கல் எல்லா மெயின் ஸ்கிரீன்ஸும் இந்த படத்துக்கு நிறைய கிடைச்சிருக்கு. அதை தாண்டி ஒரு சில தியேட்டரிக்கல்ல செகண்டரி ஸ்கிரீனும் ரொம்ப நிறையவே எடுத்திருக்கு. ஸோ இது வந்து இப்போ பெருசா சர்வே இல்லாத டைமிங், அப்புறம் பெரிய ஹீரோ படம் வருது, இந்த மாதிரி டைம்ல எல்லாம் தியேட்டரிக்கல் தரதெல்லாம் ஒரு இயல்பு தான். ஆனா அதை தாண்டி அந்த ஃபில்லிங் கெபாசிட்டி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நிறைய படங்களுக்கு ஆகாது. ஆனா மதராசிக்கு ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. நிறைய ஃபாஸ்ட் ஃபில்லிங் ஷோஸ் பார்க்க முடியுது. ஸோ நாளைக்கு ஒரு நல்ல ரெக்கார்டிங் பண்ணணும்னு தோணுது பாக்ஸ் ஆஃபீஸ்ல. அதை தாண்டி நிறைய ஃபிளாப்ஸ் கொடுத்த ஏஆர் முருகதாஸ் இங்க என்ன பண்ண போறாரு, சிவகார்த்திகேயன் இட்ட கொடுத்துட்டு என்ன பண்ண போறான்ற மாதிரி இந்த படத்து மேல ஒரு பெரிய பார்வை இருந்துட்டு தான் இருக்கு. அதுல அட்வான்ஸ் புக்கிங் நல்லா போயிட்டு இருக்கு. நாளைக்கு படம் வந்ததுக்கு அப்புறம் அந்த படத்தோட ரெஸ்பான்ஸை வச்சு அதுக்கான தலையெழுத்து எழுதுறதுக்கான நிறைய விஷயங்கள் நாளைக்கு வந்துடும். நான் இப்ப சொன்ன நிறைய விஷயங்களே உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்து நிறைய விஷயங்களை பேசலாம். ஆனா அதை தாண்டி அமரன் என்னதான் ஹிட் ஆயிட்டாலும் இங்க ஃபிளாப் டைரக்டருங்க கண்டிப்பா ஏஆர் முருகதாஸ். அதே தாண்டி ஆடியன்ஸுக்கும் நிறைய பேர் இந்த மதராசி மேல பெரிய இம்பாக்ட் தான் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாரும் பராசக்தி தான் பெருசா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய மல்டி ஸ்டார் காஸ்ட், பெரிய டைரக்டர், அதுவும் ஹிட் கொடுத்துட்டு இருக்கிற டைரக்டர் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. அந்த மாதிரி அந்த படத்துக்கு தான் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். சொல்ல போனா இப்ப நம்ம ரஜினிக்கு வந்து கூலி மேல பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சாங்க, வேட்டையனை பெருசா கண்டுக்கல பாத்தீங்களா. அந்த மாதிரி தான் இப்ப மதராசி எனக்கு பார்க்க முடியுது. ஆனா உங்களுக்கு வேட்டையின் புக்கிங் விட இங்க மதராசிக்கு ஒரு பெரிய புக்கிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த வாரம் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு இந்த படம் ஓவர்லோடு பர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலி இந்த படத்துக்கு இணையா இப்ப எந்த படமும் கிடையாதுன்றதால இந்த படத்தை நம்ம டாப் 1ல கொடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு சிவகார்த்திகேயனோட ஹீரோயிசம் மிக பெருசா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லணும் இந்த படத்துக்கு. ஆனா அதை தாண்டி என்னைக்குமே ஹீரோனா அது கதை தாங்க. அது எந்த அளவுக்கு மதராசி படத்துக்கு ஒர்க் அவுட் ஆகி படம் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, அதை தாண்டி இந்த படம் எவ்வளவு பாக்ஸ் ஆஃபீஸ்ல
ப்ராசஸ்லாம் பண்ணுன்றது நம்ம வீடியோ பண்ணுவோம். ஸோ அதையும் நாளைக்கெல்லாம் பார்க்க மறந்துடாதீங்க.